வாழையை வாழ வைக்க எத்தனை ஜாதிகாரன் தேவைப்படுறான் பாருங்க. ஐயரு, தேவரு யாரு? பாலா தேவர் தானே? தேவரு. நாடாரு யாரு? சரத்குமார் சார். சிம்பு உடையாரு. ஓகே. மிஸ்கின் எனக்கு எந்த ஜாதின்னு தெரியல, அது ஒரு பொது ஜாதின்னு வச்சுக்கீங்க. கிறிஸ்துவன் இவன் அவன் பேர் என்ன? நெல்சன். நானும் வாழ்த்துறேன். என்ன ஏன்னா எனக்கு ஜாதி பேரை சொல்ல மாட்டேன், நானும் வாழ்த்துறேன். ஆனா நீங்க எங்க ஜாதிகளை தான் இது வரைக்கும் தப்பு தப்புன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. எங்களை தான் தப்பு தப்பு. நீங்க தேவரை மாதிரி காட்டுவீங்க, நாயக்கர் மாதிரி காட்டுவீங்க, ஐயருங்களை ஓப்பனா கிண்டல் பண்றீங்க. தங்கலான்ல இப்ப ஐயரை கூப்பிட்டு காட்டுறீங்க, ஐயரை கூப்பிட்டு இது கேட்குறீங்க. ஏன் கேட்குறீங்க? அப்ப இனிமே ஜாதி படம் எடுக்காதீர்கள். இத்தனை பேரும் பெருந்தன்மையா உங்களை மன்னிச்சு உங்களுக்காக வந்து பார்த்தாங்கல்ல. பாரதிராஜா சார் பார்த்திருக்காரு. அவர் தேவர் எல்லாம் நீங்க எவ்வளோ இது பண்ணியிருக்கீங்க இல்லையா? ஓப்பனா உங்களுக்கு மைண்ட்ல இருக்கு தேவர் பண்றாரு, நாயக்கர் பண்றாருன்னு. அதையெல்லாம் மீறி உங்களை எல்லாரும் வந்து பாராட்டியிருக்காங்க. அதுதான் மேன்மக்கள் மேன்மக்களே. ஒரு மணிரத்னம் என்ன ஜாதி அப்படிங்கிறது நான் தெரிஞ்சு என்ன பண்ண போறேன்? பாலா என்ன ஜாதின்னு தெரிஞ்சு நான் என்ன பண்ண போறேன்? அவங்களாம் சினிமா இயக்குனர்கள். பட் அவங்க ஏன் வந்து இவர் வந்து அதை வந்து ஜாதியம்னு இவர் திணிக்கிறாரு? இப்போ மணிரத்னம் இந்த ஜாதியாக இருந்தானே, அவர் ஜாதி படம் எடுக்கிறாரா? இல்லை. இப்போ பாலா வந்து நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்ன, பாலா படம் அப்படின்னா நம்ம உடனே சேது சொல்லுவோம், பிதாமன் சொல்லுவோம், பரதேசி சொல்லுவோம். பரதேசி மாதிரி ஒரு உன்னத காவியம் உண்டா? வாழ்வியலாக வந்து எடுத்து சொன்னவர். அவர் பார்த்து அழுகிறாருன்னா அவருக்கு தெரியுது அதோடைய வழி என்ன அப்படின்ற ஒரு விஷயத்த தெரியுது. அதனால அவர் சொல்றாரு. இவரே தான் இருக்கிற எல்லா ஜாதிகாரங்களையும் தூண்டி விடுறாருன்ற மாதிரி இருக்கிறது. அவங்க எந்த ஜாதியாக இருந்தாங்க? இப்போ தேவையில்லாமல் இவங்க இந்த ஜாதியோ இந்த ஜாதியா? அப்போ ஆடியன்ஸ் மைண்டில் என்ன இருக்கும்? இந்த ஜாதியா நம்ம இப்படி நினச்சிட்டோமே, இந்த ஜாதியா அப்போ நம்ம இப்படி நினச்சிட்டோமே. இது தேவையில்லாத ஒரு தப்பான ஒரு எப்படி சொல்ல பாடம் புகட்டலாக இருக்குது சார். சமீபத்தில் உங்கள் இதில் வந்து ஒரு இன்டர்வியூ ஒன்று பார்த்தேன். இயக்குனர் பிரவீன் காந்தி வந்து பேசியிருந்தார். அதாவது வாழை படத்தை வந்து தூக்குறதுக்காக வந்து எத்தனை ஜாதிக்காரங்க தேவைப்படுறாங்க பாருங்க அப்படின்னு ஒன்று பேசியிருந்தார். ஒரு பக்கம் மணிரத்னம் இந்த ஜாதி, பாலா இந்த ஜாதி, சிம்பு இந்த ஜாதி, நெல்சன் இந்த ஜாதி, நான் இந்த ஜாதி ஆனால் சொல்ல மாட்டேன். ஆக்சுவலாக ஒரு படம் நல்லா இருக்குது, நல்லா இல்லை. மாரி செல்வராஜ் ஜாதிய படம் எடுக்கிறாரு தான், இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் அவர் ஜாதிய படம் எடுக்கிறதுக்காக இத்தனை ஜாதிக்காரங்களாம் வந்து தூக்கி விட வேண்டியதாக இருக்குன்னு சொல்கிறது எந்த விதத்தில் நியாயம்னு எனக்கு தெரியவே இல்லை. முதல்ல வந்து அவர் ஒரு இயக்குனர் சார். அவர் ஒன்றும் கட்சி தலைவர் கிடையாது. இல்லை எங்கேயும் ஜாதி சங்க தலைவராக இருக்கார் அவர்? இல்லை. அவர் வந்து ஒரு சினிமாவுக்குள்ளே ஒரு முக்கியமான ஒரு அசோசியேஷனில் ஒரு மெம்பராகவும் இருக்கார். அவர் வந்து ஒரு படத்தை பற்றி பேசும்போது அந்த படத்தில் ஜாதிய திணிப்பு இருக்கா, இல்லை தப்பாக சித்தரிச்சிருக்காங்களா, அதை பற்றி பேசுகிறது தப்பே கிடையாது. அது விமர்சன பார்வைக்கு வருது. இப்போ தங்கலானில் வந்து ஒரு விமர்சனத்தை வைக்கிறாரு அப்படின்னா அதை வச்சுட்டு போடுற தப்பே கிடையாது. இதே மாதிரி வாழை படத்துலேயே வந்து ஒரு ஜாதியத்தை அவங்க வந்து திணிக்கிறாங்க அப்படின்னு அந்த ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறாருன்னா அது தப்பு கிடையாது. இப்போது ஒரு மணிரத்னம் என்ன ஜாதி அப்படிங்கிறது நான் தெரிஞ்சு என்ன பண்ண போகிறேன்? பாலா என்ன ஜாதின்னு தெரிஞ்சு நான் என்ன பண்ண போகிறேன்? அவங்களாம் சினிமா இயக்குனர்கள். அவங்க ஒரு பெரிய இயக்குனர். ஒரு பெரிய இயக்குனர்கிட்ட வளர்ந்து வர ஒரு இயக்குனர் வந்து தன்னுடைய படத்தை வந்து முன்னிறுத்தி காட்டுறாரு. காட்டும்போது அவங்களுக்கு வந்து அது பிடிச்சிருக்கு. அதுக்காக அவங்க ஒரு பைட்டு கொடுக்குறாங்க. அவங்க கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குறாங்க. அந்த படத்துடைய வாழ்வியல் அதில் சொல்கிற கதையால் வந்து உருகி போய் ஒரு விஷயத்த பேசுகிறாங்க. அது ஈவன் மாரி செல்வராஜோடைய ப்ரொமோஷனாக கூட இருந்துட்டு போட்டுமே. பட் அவங்க ஏன் வந்து இவர் வந்து அதை வந்து ஜாதியம்னு இவர் திணிக்கிறாரு? இப்போ மணிரத்னம் இந்த ஜாதியாக இருந்தானே, அவர் ஜாதி படம் எடுக்கிறாரா? இல்லை. இப்போ பாலா வந்து நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்ன, பாலா படம் அப்படின்னா நம்ம உடனே சேது சொல்லுவோம், பிதாமன் சொல்லுவோம், பரதேசி சொல்லுவோம். பரதேசி மாதிரி ஒரு உன்னத காவியம் உண்டா? வாழ்வியலாக வந்து எடுத்து சொன்னவர். அவர் பார்த்து அழுகிறாருன்னா அவருக்கு தெரியுது அதோடைய வழி என்ன அப்படின்ற ஒரு விஷயத்த தெரியுது. அதனால் அவர் சொல்கிறாரு. ஒவ்வொருத்தவங்களும் வந்து நெல்சன் வந்து கமர்ஷியல் படம் தான் எடுக்கிறாரு. அவருக்கு அந்த படம் பிடிச்சிருக்கு அப்படின்னா அது வந்து அவர் சொல்கிறதுல என்ன தப்பு இருக்குது? இப்போ அச்சுவினத்தை வந்து கடைசி தலையில் வச்சு கொண்டாடு என்னென்னா அதில் ஜாதிய திணிப்பு இருந்தால் அது வந்து கண்டிப்பாக வந்து கண்டிக்கத்தக்கது. அதை பற்றி பேசுகிறதுக்கு விமர்சனம் பண்ணுறதுக்கு எல்லா உரிமையும் இருக்குது சார். இப்போ ஒரு டைரக்டரை வந்து அவர் என்ன ஜாதியாக இருந்தால் என்ன? அவங்க ஒரு படம் பார்த்துருக்காங்கல்ல, அந்த படம் பார்க்கும்போது அவங்களுடைய ஃபீலிங்ஸை அவங்க ஷேர் பண்ணிக்கிறதுல என்ன தப்பு இருக்குது? இது வந்து எப்படி தெரியுமா? ஜாதியெல்லாம் இருக்கக்கூடாது, இவர் ஜாதி படம் எடுக்கிறாருன்னு சொல்லிட்டு எப்படி இவர் ப்ளேம் பண்ணுறாரோ, இவரே தான் இருக்கிற எல்லா ஜாதிக்காரங்களையும் தூண்டி விடுறாருன்ற மாதிரி இருக்கிறது. அவங்க எந்த ஜாதியாக இருந்தாங்க? இப்போ தேவையில்லாமல் இவங்க இந்த ஜாதியோ இந்த ஜாதியா? அப்போ ஆடியன்ஸ் மைண்டில் என்ன இருக்கும்? இந்த ஜாதியா நம்ம இப்படி நினச்சிட்டோமே, இந்த ஜாதியா அப்போ நம்ம இப்படி நினச்சிட்டோமே. இது தேவையில்லாத ஒரு தப்பான ஒரு எப்படி சொல்ல பாடம் புகட்டலாக இருக்குது சார். இல்லை மாரி செல்வராஜுக்கான ஒரு பதிலாக சொல்கிறதா பார்க்கக்கூடாதா? மாரி செல்வராஜ் வந்து ஒரு அடையாளத்தை தூக்கி பிடிக்கிறாரு, ஆனால் அவருக்கும் எல்லா சமூகங்களை சேர்ந்தவங்க தான் வேணும் அப்படிங்கிற அந்த ஆஸ்பெக்டில் தான் பதில் சொன்னேன்னு அவர் சொல்லுவார் கேட்டால். இல்லை அது கரெக்டு. அவர் மாரி செல்வராஜ் ஜாதியை தான் தூக்கி பிடிக்கிறார் அப்படிங்கிறது வந்து ஊர் உலகம் அறிந்த ஒரு உண்மை தான். அவருக்கு ஏற்பட்ட வழியை படமாக எடுக்கிறார். அதில் அவர் எங்கேயாவது திணிக்கிறாரு அப்படின்னா அந்த திணிக்கிறத பற்றி அவர் பேசுகிறதுல நம்ம குறை சொல்லணும்னா அது நியாயம் உண்டு. இப்போது 2 ஜாதி பற்றின 2 ஊர் பிரச்சனை, 2 ஜாதியத்தை பற்றின பிரச்சனையை பற்றி பேசும்போது அது ஜாதிய படமாக தான் வரும். பாரதி கண்டமாங்கிற ஒரு படம் ஒரு ஜாதிய படம் தான். 2 சாதிகர்களுக்குள்ள இடையில் நடக்கிற ஒரு காதல் கதையை தான் சேரன் எடுத்திருப்பார். காதல்னு ஒரு படம்.
காதல்ங்கிற படத்தில் தம்பி நீ என்ன ஜாதின்னு கடைசி அது வரைக்கும் அந்த படம் ஒரு மாதிரியாக போய்கிட்டே இருக்கும். தம்பி நீ என்ன ஜாதி அப்படின்னும் மனுஷ ஜாதி அப்படின்னு, காக்கா குருவிக்கெல்லாம் ஒரு ஜாதி இருக்குது, மனுஷனுக்கு அதே மாதிரி தான்டா ஜாதி இருக்குது, நீ என்ன ஜாதிடா. ஸோ அந்த இடத்துல அது ஒரு ஜாதிய படம். ஸோ 2 பேருக்கு நடுவில் ஒரு கேஸ்ட் இஷ்யூஸ் இருக்குது அப்படிங்கிறத அதை வச்சு படமாக எடுக்கிறாங்க அப்படின்னா, அதை நம்ம வந்து அது இந்த ஜாதியை தாண்டி அந்த ஒரு படத்துடைய கதையை தான் நம்ம பார்ப்போமே தவிர, இது ஜாதிய படம் அப்படின்னு நம்ம முத்திர குத்தி பார்க்க மாட்டோம். பாரதி கண்ணம்மா அதனால தானே கொண்டாடணும். காதல் படத்தை ஏன் நம்ம இன்னும் கொண்டாடிக்கிட்டு இருக்கோம்? அதனால தானே கொண்டாடுறோம். அப்படி இவர் வந்து ஒரு இவர் வந்து ஜாதியை திணிக்கும் போது நீங்கள் எப்படி சொல்கிறது, அதை தட்டு கேட்குறோம், தண்டிக்கிறோம், இவங்க தான் தேவையெல்லாம் பேசுகிறாங்க. மாரி செல்வராஜ் அவருடைய வழியை பேசுகிறாரு சார். அதில் வந்து ஜாதிய திணிப்புகள் சில விஷயங்கள் இருக்கத்தான் சார், நானே ஒத்துக்கிறேன். அதை நானுமே தான் உண்மையாக கண்டிக்கிறேன். இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இவரை தூக்கி பிடிக்கிறதுக்காக இத்தனை ஜாதிக்காரங்க இயக்குனர்களாக தேவைப்பட்டாங்க. அவங்க என்ன ஜாதியாக இருந்தால் எனக்கு என்ன, இல்லை நமக்கு என்ன? ஆடியன்ஸுக்கு வந்துட்டு அவங்க ஒரு இயக்குனர் ஒரு படம் பார்க்குறாங்க இல்லையா? இப்போ வந்து இந்த ஜாதிக்காரன் தூக்கி விட்றான், இந்த ஜாதிக்காரன் தூக்கி விட்றான், அந்த ஜாதிக்காரன் தூக்கி விட்றான் அப்படின்னா இவர் என்ன சொல்ல வர்றாரு? அந்த இடத்துல ஒரு வன்முறையை தூண்டுறது மாதிரியான இது விஷயங்களாக தானே இது பார்க்கப்படுது. இல்லை மாரி செல்வராஜும் ஜாதி படம் எடுக்கிறாருன்னு நீங்கள் சொல்லிட முடியுமா? என்ன அவர் வந்து அவர் ஒரு வாழ்வியலை சொல்கிறார். நீங்கள் சொல்கிற மாதிரி அவர் தன்னுடைய கதையை தான் பட்ட கஷ்டங்களை ஒரு படமாக எடுக்கணும்னு நினைக்கிறாரு. அதில் என்னென்ன வழிகள் இருந்ததோ வேதனைகள் இருந்ததோ அதை பதிவு பண்ணுறாரு. அது எப்படி ஒரு ஜாதியை தூக்கி பிடிக்கிறதாவோ இல்லை ஜாதி படமாவோ ஆகும்? இல்லை நீங்கள் நான் பொதுவாக சொல்கிறேன், வாழை படத்தில் வந்து அவர் ஜாதியத்தை தூக்கி பிடிச்சிருக்காரு அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. ஏன்னா அவர் வந்து இன்னும் சொல்லப்போனால் ஒரு இடத்துல வந்து ஒரு காட்சியில் வந்து பக்கத்து வீட்டு வாழை தோட்டத்தில் போய் ஒரு பையன் வந்து வாழைப்பழம் பறித்து சாப்பிடுவான் பசியினால். அப்போ கூட வந்து யார் வீட்டில் யார் வந்துடா சாப்பிட்றதுன்னு ஜாதி பேர் கூட சொல்ல மாட்டார். யார் வீட்டுக்கு வந்து யார் வீட்டு பழத்தடா வாங்கி சாப்பிட்றாரு முடிஞ்சு போச்சு. அதிலே ஜாதி என்னன்றதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு போயிடலாம். ஆனால் அதில் எங்கே நான் ஜாதி திணிப்பாக நான் பார்க்குறேன்னா, இந்த கதை நடக்கிறது 1990 காலகட்டங்கள். அந்த காலகட்டங்களில் வந்து தமிழ்நாட்டு பாடநூல் கழகத்தில், அதுவும் தமிழ் பாடப்புத்தகத்தில் ஒரு அம்பேத்கருடைய அந்த ரேப்பர் பேஜில் இருக்குது. அம்பேத்கருடைய ரேப்பர் பேஜ் எனக்கு தெரிஞ்ச அன்றைய காலகட்டங்கள் நம்மளும் தான் படிச்சிருக்கோம். இல்லை அம்பேத்கர் ஃபோட்டோ இருந்தால் என்ன தப்பு? அம்பேத்கர் ஃபோட்டோ நீங்கள் ஒரு கதையை சொல்கிறீங்க, உண்மைக்கு நெருக்கமாக ஒரு விஷயத்த சொல்கிறீங்க. தமிழ்நாட்டு பாடநூல் கழகத்தில் தமிழ் புத்தகத்தில் அம்பேத்கர் ஃபோட்டோ அத்தன்டிக்காக வைக்கணும் அப்படின்னா, அன்றைய காலகட்டங்களில் படிக்கிற பசங்களை பள்ளிக்கூடத்தில் ஒரு ரேப்பர் பேஜில் வந்து ஏதாவது தேசிய தலைவர்கள் படம் இருந்திருக்கா? இல்லை ஒரு மகாபலிபுரம் சிம்பிள் இருக்கும் அதிகபட்சம். இல்லை அதில் என்ன பிரச்சனைன்னு நான் கேட்குறேன். இப்போ நீங்கள் ஒரு ஜாதி அடையாளம் ஏதாவது இருக்குது, வேற ஏதாவது ஒரு ஜாதி தலைவரை வைக்கிறாரு அப்படின்னு சொன்னால் ஓகே. இவர் வந்து நம்ம இந்திய அரசியலமைப்பை உருவாக்கியவர், நம்ம கான்ஸ்டியூஷனை உருவாக்கி கொடுத்தவர், சட்டமேதை. அவருடைய ஃபோட்டோ வைக்கிறது என்ன? அதைத்தான் சார் நானும் சொல்கிறேன். அவர் ஒரு தேசிய தலைவர் சார். இங்கே நம்ம ஊரில் எப்படி சார் அவரை பார்க்குறாங்க? இல்லை அது பார்க்குறவங்க பார்வையில் தானே இருக்குது. அதான் பார்க்குற பார்வையில் தான் நானும் சொல்ல வரேன். அவங்க வந்து இந்த தேசிய தலைவரை தமிழுக்கும் சட்டமேதை அம்பேத்கருக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? இல்லை நமக்கு இன்னைக்கு கான்ஸ்டியூஷனை உருவாக்கினார். இப்போ ஒரு சமூக அறிவியல் பாடப்புத்தகத்தில் அந்த இடத்துல ஒரு அம்பேத்கர் இது வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது நீங்கள் சொல்கிற மாதிரியான ஒரு விஷயம்தான். நம்ம படிக்கிற வரலாறு, குடிமியல் எல்லாமே படிக்கிற, புவியியல் எல்லாம் படிக்கிறோம். அதில் வந்து அவருடைய புத்தகம் வைக்கிறீங்க அப்படின்னா அது வந்து கரெக்டான ஒரு விஷயம். தமிழ் பாடப்புத்தகம், அதுவும் தமிழ்லான்னு சொல்லி அந்த தமிழில் வந்து அம்பேத்கரே என்னை காப்பாற்று அப்படின்னு ஒரு விஷயத்த குறியீடாக வைக்கிறார். அந்த இடத்துல மட்டும்தான் வச்சுருக்காரு. வேறு எங்கேயும் இந்த படத்தில் அந்த அவருடைய கதையை தாண்டி வேறு எங்கேயும் அதை சொல்லவே இல்லை. இல்லை மாரி செல்வராஜ் படம் அப்படின்னா அம்பேத்கரை வைக்கக்கூடாதா? வைக்கவே கூடாது நான் சொல்லவே இல்லையா. அது எங்கே வேணாலும் வைக்கலாமே. ஊரில் நம்ம எத்தனையோ படங்கள் எடுக்கிறாங்க. அந்த காலகட்டத்தில் சைக்கிள் இப்படி இருந்திருக்கும், பஸ் இப்படி இருந்திருக்கும், அதை கொஞ்சம் மாற்றி எடுத்திருப்பாங்க. அது வந்து ப்ரொடக்ஷனில் நடக்கக்கூடிய ஒரு எரராக நம்ம எடுத்துக்கலாம். அதுதான் இப்போது தமிழ் பாடப்புத்தகத்தில் தமிழ் புத்தகத்தில் ஏன் அப்படி பார்த்தா இங்கே அம்பேத்கர் வைக்கிறது போல எம்ஜிஆர் படத்தை வச்சிருந்துருக்கலாம், காமராஜர் படத்தை வச்சிருந்துருக்கலாம். அது அம்பேத்கர் ஏன் வைக்கக்கூடாதான்னு நான் கேட்குறேன். தமிழ் அம்பேத்கர் வைக்கிறது தமிழுக்கும் அம்பேத்கருக்கு என்ன சார் சம்பந்தம் இருக்குது? அம்பேத்கருக்கும் இந்தியாவுக்கும் சம்பந்தம் இருக்கு. அம்பேத்கருக்கும் இந்தியாவுக்கும் சம்பந்தம் இருக்கு. இந்தியாவில் நம்ம ஒரு மாநிலமா இருக்கோம். நமக்கு இங்க உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய சட்டங்கள் இது எல்லாமே அம்பேத்கர் உருவாக்குற சட்டத்தை தான் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். பெரிய சட்டம் எதை தான் அவர் ஒரு மிகப்பெரிய தேசிய தலைவர் தான். அவரால் தான் இன்னைக்கு வந்து இந்த சட்டம் எல்லாமே இருக்கு. இல்ல உங்களுக்கு மணிரத்னம் படத்துலயோ இல்ல பாலா படத்துலயோ அம்பேத்கர் வந்தா அதை நம்ம யாரும் பேசுறது இல்ல. மாரி செல்வராஜ் படத்துலயோ இல்ல பாரஞ்சித் படத்துலயோ அம்பேத்கர் வந்தா நம்ம கேள்வி கேட்கறோம்னா அப்ப தப்பு எங்க இருக்கு? இங்கே திரும்ப நான் சொல்ல வரையா, இங்கே எங்கேயுமே வந்து ஒரு தேசிய தலைவரை பார்க்கும்போது பிரச்சனை இல்லை. கதைக்கு தேவைப்படுங்கிற பட்சத்தில் ஒரு காட்சியை வைக்கிறது தப்பு இல்லையே சார். நான் அதை தான் சொல்கிறேன் சார். இந்த படத்தில் வந்து கதைக்கு வந்து அம்பேத்கர் தேவை. இது ஒரு வாழ்வியலை சொல்லுது சார். ஒரு வாழ்வியலோட யதார்த்தத்தை சொல்லுது. இதில் வந்து கம்யூனிசத்தை பேசியிருக்காரு மாரி செல்வராஜ். நீங்கள் வந்து கலையரசனுடைய ரோல் வந்து கம்யூனிசம் பேசுகிற ஒரு ரோல். ஸோ இதில் வந்து அந்த சிவனேந்தன் கேரக்டருடைய அப்பாவே வந்து அந்த அறுவாள் அந்த சுத்தியல் சின்னத்தை வச்சுட்டு ஒரு கம்யூனிஸ்ட்டை பேசியிருக்காங்க. இந்த யாரும் கம்யூனிஸ்டம் பேசுனது தப்புன்னு நீங்கள் யாரும் பேசுனாங்களா? இல்லை. அது வந்து நாங்கள் கரெக்டு தான் சொல்லி. அம்பேத்கருக்கும் இந்த கதைக்கு சம்மந்தமே இல்லை. நீங்கள் வந்து ரெண்டாவது வந்துன்னா இப்போ அந்த பாடப்புத்தகத்தில்
தமிழ் பாடப்புத்தகத்தில் முகப்பு பேஜில் வந்து எந்த ஒரு தலைவர்கள் படத்தையுமே நம்ம முதல்ல போடுவாங்களா அப்படிங்கிறது ஒரு பெரிய சந்தேகமான ஒரு விஷயம். தமிழ் பாடப்புத்தகத்தில் அம்பேத்கர் வைக்கிறாங்க அப்படிங்கிறது இது திணிப்பாக தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. இது முழுக்க முழுக்க ஒரு திணிப்பு தான். அம்பேத்கரை நீ காப்பாற்று அப்படிங்கிறது, அம்பேத்கரை காப்பாற்ற நம்ம டாலர் கூட வச்சு பேசிருக்கலாம். அது வந்து நம்ம எதுவுமே சொல்ல வேண்டாம். ஒரு சிலையாக வச்சுருந்துருக்கலாம், தப்பு சொல்லல. ஈவன் அதை வந்து ஒரு சமூக அறிவியல் பாடப்புத்தகத்தில் எங்கேயாவது ஒரு இடத்துல வச்சுருக்கலாம். இல்லை உள்ளே இருக்கிற பேஜில் வந்து அவருடைய வாழ்க்கை வரலாறுல இதை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி இருந்திருக்கலாம். ஸோ இது எல்லாமே இது இல்லாமல் இருக்கும்போது தான் நீங்கள் முன்னாடி கூட கேட்டிருந்தீங்க இல்லையா, இப்போது வேற ஒரு மணிரத்னம் படம் பாலா படத்தில் வந்து அம்பேத்கர் வச்சா தப்பாக சொல்ல பண்ணிக்கிறோம், ஆனால் மாரி செல்வராஜ் ரஞ்சித் படங்களை வச்சா மட்டும் நாங்கள் தப்பாக சொல்கிறோமான்னு அவங்க படத்தில் அது வைக்கும்போது அது கதையோட மேம்போக்காக போகிற மாதிரி தான் இருக்குது. இங்கே வரும்போது அது குறியீடாக தெரியுது. இங்கே எங்கே குறியீடாக தெரியுதோ அந்த குறியீடு எதை அழுத்தி சொல்லுதோ அதுதான் இங்கே தப்பாக பார்க்கப்படுது, தப்புன்னு சொல்லி நம்ம திணிக்கப்படுது. இந்த அழகான கதைக்கும் இந்த வாழ்வியல் இவளோட யதார்த்தத்தை சொல்கிற இந்த கதைக்கு அம்பேத்கருக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? அதைத்தான் நான் சொல்கிறேன், இது திணிப்பு அப்படின்னு. ஓ, நீங்கள் இந்த விஷயத்த விமர்சனமாக வைக்கிறீங்க. இது தவிர்த்து வாழை அப்படிங்கிறது எப்படிப்பட்ட ஒரு படம்? அருமையான படம். அதாவது மிஸ்கின் வந்து முன்னாடி கொட்டுக்காளி படத்துக்கு வந்து அவர் பேசின பேச்சுக்கும் அதுக்கும் வந்து நாங்கள் போய் அடேங்கப்பா படம் பயங்கரமாக இருக்கும் போல் அப்படின்னு சொல்லி உள்ளே போய் உட்காரும்போது ஆத்தாடி அப்படிங்கிற மாதிரி ஒன்று இருந்துச்சு. ஏன்னா அதில் வந்து ஒன்று சொல்லியிருப்பாங்க, கடைசியில் வந்து முடிவு வந்து உங்கள் கையில் விட்டுட்டோம் அப்படின்னு. முடிவு எங்கள் கையில், நாங்கள் வந்து முடிவு சொல்கிறதுக்கு நாங்கள் எதுக்கு உட்காந்து படம் பார்க்கணும்? எங்கள் வாழ்க்கையிலேயே இருக்கிற 1008 பிரச்சனைகளுக்கு என்ன முடியும்னு தெரியாமல் சுற்றிக்கிட்டு இருக்கோம். இதில் அவர் ஒரு படம் எடுப்பாராம், அவர் ஒரு படம் எடுத்துகிட்டு அந்த படத்துக்கு முடிவை நான் உங்கள் கையில் விட்டுட்டேன் அப்படின்னு சொன்னால் வேறு வேலை இல்லையா காசு கொடுத்து படம் பார்க்குறவனுக்கு? அப்போது அதுக்கு அந்த படத்தில் அவர் மிஸ்கின் பேசின பேச்சுக்கு வந்து நமக்கு வந்து ஒரு பெருசாக இது இருக்குது. ஒரு என்னையா இவ்வளோ பேச்சு பேசி கடைசியில் இப்படி ஆகி போச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு மன வருத்தத்தில் இருந்தோம். ஆனால் இதுக்கும் அதே மாதிரி தான் பேசியிருந்தார் வாழைக்குமே. வாழைக்கு பேசுனதும் இதே பதட்டத்தோடு தான் போயிருந்தோம். அது மாரி செல்வராஜ் படம். ஆனால் இதை தாக்கி பேசுகிறாரு ஏன்னா சிறுவர்கள் உலகத்தை பற்றி ஒரு விஷயம் பேசுகிறாருல்ல, அப்போ அந்த படத்தை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்தோம். உண்மையிலே அந்த படம் வந்து ஒரு விஷயத்த, அந்த சப்தம் இருக்கு இல்லையா, அந்த சப்தம் தேனீஸ்வரோடைய அந்த ஒளிப்பதிவு சூப்பராக இருந்துச்சு. அந்த படமே எப்பவுமே அந்த படத்தில் ஆக்சுவலாக மாரி செல்வராஜ் வந்து அந்த குறியீடுகளை வச்சு படத்தோடைய கதையை நகர்த்தி செல்றதுல ரொம்ப கெட்டிக்காரர். அதே மாதிரி அவருடைய மேக்கிங் சென்ஸ் இருக்கு இல்லையா, அந்த கதை ஓட்டம் கடைசியில் அந்த இறுதி காட்சியை நோக்கிய பயணமாக தான் இருக்குமே தவிர எங்கேயுமே வந்து ஒரு ஃப்ரேம் கூட வந்து தேவையில்லாமல் இருக்காது. அங்கங்கே அப்பப்போக்கு திணிப்பாரே தவிர, அதுவும் கதையை ஒட்டி தான் திணிப்பாரே தவிர கதைக்கு வெளியில் போய் திணிச்சிட்டு உள்ள வர மாதிரி கூட இருக்காது. அந்த அளவுக்கு வந்து அவர் அழகாக எடுத்துகிட்டு போயிருக்காரு. அதுலேயுமே வந்து ஒரு யதார்த்த பருவம், ஒரு 8வது படிக்கிற மாணவன் அந்த தன்னுடைய ஆசிரியையை பார்த்து அவங்க மேலே ஒரு ஈர்ப்பு இருக்குது இல்லைங்களா, அந்த இன்ஃபேச்சுவேஷன்லாம் வந்து பள்ளி காலங்களில் நிறைய மாணவர்களுக்கு அந்த ஒரு ஃபீல் இருக்கும். நமக்கு பிடித்த டீச்சர் அப்படின்னும் போது நம்ம கம்பேரிட்டிவ்ல என்ன தெரியுமா பேசுவோம், நமக்கு பிடித்த டீச்சர் ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு உடலை பருவத்தில் டீச்சர் நீங்கள் எங்கள் அம்மா மாதிரி இருக்கீங்க, டீச்சர் நீங்கள் எங்கள் அக்கா மாதிரி இருப்பீங்க, அதெல்லாம் ரொம்ப யதார்த்தமான ஒரு வார்த்தைகள். ஏன்னா அது எல்லாருக்கும் நடக்கிற ஒரு விஷயம். அழியாத கோலங்கள் படத்தில் வந்து பாலுமகேந்திரன் வந்து ஒரு 3 மாணவர்கள், அந்த ஒரு டீச்சர், அந்த ஒரு லைஃப் எப்படி அழகாக இருக்குமோ அதே மாதிரி ஒரு அழகான ஒரு லைஃப். அப்புறம் இதில் திவ்யா துரைசுவாமி அந்த கலையரசன், அந்த ஊரில் ஒரே ஊராக இருந்தாலுமே கூட வந்து அவங்களோட பேசக்கூட முடியாத ஒரு சூழ்நிலையில் அவங்க 2 பேரும் வந்து அந்த காதலை வந்து வெளிப்படுத்துகிற அந்த விதம் இருக்கு இல்லைங்களா, ஒரு சின்ன ஒரு மருதாணி விஷயத்தை வச்சு அவங்க வெளிப்படுத்துகிற அந்த ஒரு விதம் அவ்வளோ அழகாக இருக்கும். அது மாதிரி நிறைய நுவான்சஸ் இருக்குது அதில். அந்த அம்மா கேரக்டர்லாம் வந்து படத்தில் ஹீரோயின் மாதிரி நடிச்சிருப்பாங்க. இந்த சிவனேந்தன், திவ்யதர்ஷினியோட அம்மாவோடைய நடிப்புலாம், அதுவும் கிளைமேக்ஸ்லாம் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு வந்து பதப்பதக்கும். அந்த அளவுக்கு அவங்களுடைய நடிப்பு இருக்கும். இவ்வளோ அழகான விஷயங்கள் இருக்குது சார். அந்த அந்த வாழையை தூக்கிட்டு போகும்போது அவங்க படுற அந்த வேதனை இருக்குங்களா, அது ஒரு ஒரு ஆர்டர்லேயே இருக்கும். அந்த லாரியில் ஏறி அந்த கூட்டங்களில் போகும்போது அதில் இருக்கிற கஷ்டம் மொத்தத்துக்கு ஒரு 5 கதாபாத்திரம் தான், வேறு அதிகமாகவே கிடையாது. கதையில் மொத்தத்துக்கு 5 கதாபாத்திரம் தான். அதை வச்சு தான் சூப்பராக ப்ளே பண்ணியிருக்காரு. அங்கங்கே வந்து படம் ஸ்லோவாக போகும், லேக் இருக்கும். ஆனால் வாழை வந்து எல்லாருமே பார்க்கக்கூடிய ஒரு வாழ்வியலை சார்ந்த ஒரு அழகான படம்.